Hello, welcome to learn. Hello, welcome to learn with Genie. இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 33 டே பிளானில் டே 3ல ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in 2015 which automobile company manipulated its data related with carbon emission resulting to the resignation of its CEO Martin Winterkorn. ஸோ எந்த ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து அதோட கார்பன் எமிஷன் அந்த ரிசல்ட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டேட்டாவை 2015 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ Volkswagen. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, which of the following pesticides harmful effect got media attention while advertising health issues in Kerala? ஸோ அதாவது எந்த பெஸ்டிசைடு வந்து harmful effect கிரியேட் பண்ணுச்சு, அது ரொம்ப மீடியா அட்டென்ஷன் கெயின் பண்ணுச்சு இன் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ எண்டோசல்ஃபன், ஆப்ஷன் பி லீத்தல், ஆப்ஷன் சி திமெட், ஆப்ஷன் டி மோனோசில். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்டோசல்ஃபன். ஸோ இந்த பெஸ்டிசைட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணதுக்காக பயங்கரமாக வந்து மீடியாவோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின், which of the following organism doesn't reproduce through budding? ஸோ பட்டிங் மூலயமா ரீப்ரொடியூஸ் ஆகாத ஆர்கனிசம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோரல், ஆப்ஷன் பி ஹைட்ரா, ஆப்ஷன் சி வந்து ஸ்பாஞ்சஸ், ஆப்ஷன் டி ஆனலிடோ. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆனலிடோ. அதாவது ஆனலிடோ தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங் மூலயமா தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். ஆனலிடோ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங் மூலயமா ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேஷ் ஆர் த பிரிமிட்டிவ் ஹோமோனாய்ட்ஸ் ஹூ ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஹோமோசாப்பியன்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோசாப்பியன்ஸாக கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ எர்காஸ்டர் லைன், ஆப்ஷன் பி குரோமாக்னன், ஆப்ஷன் சி நியாண்டர்தால், ஆப்ஷன் டி ப்ரோகோன்சில். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமாக்னன். ஸோ குரோமாக்னன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாசில் டு பி ரெகக்னைஸ்ட் ஆஸ் belongings to Homo sapiens. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாசில் ஹியூமன் ஹோமோசாப்பியன்ஸாக ரெகக்னைஸ் பண்ணதில்ல. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின், which of the following acid is associated with creation of stone in kidney? அதாவது நம்ம கிட்னி ஸ்டோன்லாம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து எந்த ஆசிடை பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், அது எந்த ஆசிடை பொறுத்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சலேட், ஆப்ஷன் பி மெக்னீசியம் ஆக்சைடு, ஆப்ஷன் சி சோடியம் பைகார்பனேட், ஆப்ஷன் டி மெக்னீசியம் சைட்ரேட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சலேட். அதாவது கால்சியம் ஆக்சலேட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி how many taste buds are present in human tongue? ஸோ நம்மளோட டங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்ட் பட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 2000 to 8000, option B 50,000 to 1 lakh, option C 1 million to 10 million, option D more than 10 million. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2000 to 8000. அதாவது நம்மளோட தங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 8000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, which of these is not a type of stem cells? அதாவது இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டெம் செல்னா என்ன அப்படின்னா, தே ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் தட் கேன் டர்ன் இன்டு ஸ்பெசிஃபிக் செல்ஸ் as the body needs it. அதாவது பாடிக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ அதை தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் உம்பிலிக்கல், ஆப்ஷன் பி ஃபீட்டல், ஆப்ஷன் சி எம்ப்ரியோனிக், ஆப்ஷன் டி ஃபேட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஃபேட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, which of the following cell is found in human body doesn't have mitochondria? ஸோ அதாவது நம்ம பாடியில் இருக்கிற எந்த செல்லுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் பி லிவர் செல்ஸ், ஆப்ஷன் சி மசில் செல்ஸ், ஆப்ஷன் டி ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியானா என்ன அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா ஆர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் யூக்ரியோட்டிக் செல்ஸ். ஸோ எல்லா யூக்ரியோட்டிக் செல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியம் அப்படின்ற ஒரு மெம்பரேன் இருக்கும். ஸோ இது எதில் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரெட் பிளட் செல்ஸ்.
அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஹாவ் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கால்ட் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் அதர் வெரி பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸையும் என்விரான்மெண்ட்டையும் பற்றி படிக்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்காலஜி, ஆப்ஷன் பி மைக்ரோபயாலஜி, ஆப்ஷன் பி என்டமாலஜி, ஆப்ஷன் டி ஆர்னித்தாலஜி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்காலஜி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ்ன்ட் a source of water pollution. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஓஷன் டம்பிங், ஆப்ஷன் பி டொமஸ்டிக் வேஸ்ட், ஆப்ஷன் சி ஃபிஷிங் இன் சி, ஆப்ஷன் டி ஆயில் ஸ்பில். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் தான் வந்து வாட்டர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணாத ஒரு சோர்ஸ். அதாவது ஃபிஷிங்னால நம்மளுக்கு வாட்டர் பொல்யூஷன்லாம் கிரியேட் ஆக போகிறது இல்லை. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபிஷிங் இன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பிரிண்டிங் MICR கேரக்டர்ஸ் த இங்க் யூஸ்ட் கண்டெய்ன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MICR வந்து இருக்கு இல்லையா, இந்த MICR கேரக்டர்ஸில் என்ன டைப் ஆஃப் இங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆக்சைடு, ஆப்ஷன் பி கிராஃபைட், ஆப்ஷன் சி குப்ரஸ் ஆக்சைடு, ஆப்ஷன் டி அயன் ஆக்சைடு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி குப்ரஸ் ஆப்ஷன் டி அயன் ஆக்சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் சர்விங் த வெஹிக்கிள்ஸ் ரிசல்ட்ஸ் இன் இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் கார்பனீசியஸ் மேட்டர் இன் ஆட்டோமொபைல் இன்ஜின் விச் ஜென்ரேட்ஸ் டேஷ். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்பன் மோனாக்சைடு, ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி நைட்ரஸ் ஆக்சைடு, ஆப்ஷன் டி நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இது கொடுத்துருக்கிறதுல எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா does not serving the vehicles resulting in incomplete combustion. ஸோ இது வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கார்பன் மோனாக்சைடு தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆல்கலின். அதாவது ஆல்கலின்னா என்னன்னா ஸோ த பேசஸ் விச் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆல்கலின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எந்த பேஸ் வந்து வாட்டரில் சால்யூபிள் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ சோடியம், ஆப்ஷன் பி பொட்டாசியம், ஆப்ஷன் சி லித்தியம், ஆப்ஷன் டி சல்ஃபர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சல்ஃபர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா thermostat is a device in ovens which helps to maintain a temperature by. ஸோ தெர்மோஸ்டாட்ன்றது வந்து டெம்பரேச்சரை எதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட்டிங் த சர்க்யூட், ஆப்ஷன் பி பிரேக்கிங் த சர்க்யூட், ஆப்ஷன் சி ஆடிங் அ காம்பனன்ட் டு த சர்க்யூட், ஆப்ஷன் டி ரிமூவிங் அ காம்பனன்ட் ஃப்ரம் த சர்க்யூட். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரேக்கிங் த சர்க்யூட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த 4 key elements. ஸோ 4 key elements என்ன நம்மளோட எர்த்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ அயன், சல்ஃபர், சிலிக்கான் அண்ட் பொட்டாசியம், ஆப்ஷன் பி ஹீலியம், லித்தியம், பெர்லியம் அண்ட் போரான், ஆப்ஷன் சி புளூட்டோனியம், யுரேனியம், புரோமித்தியம் அண்ட் நியான், ஆப்ஷன் டி வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். அடுத்த கொஸ்டின் what will be the effect of a moving lift on a person's mass. அதாவது ஒரு மூவிங் லிஃப்ட்ல பர்சனோட மாஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் இட் வில் இன்க்ரீஸ், ஆப்ஷன் பி இட் வில் டிக்ரீஸ், ஆப்ஷன் சி இட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் டி இட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாஸ்ன்றது எப்பவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிங்கை பொறுத்து என்றைக்குமே மாற போகிறது கிடையாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துக்கிறதுல எது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரோசிலியன், ஆப்ஷன் பி அலுமினியம், ஆப்ஷன் சி டங்ஸ்டன், ஆப்ஷன் டி நிக்கல். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ப்ரோசிலைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுதான் வந்து ஒரு செராமிக் மெட்டீரியல், அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஸோ இட் இஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
18th question, infrared rays வந்து என்ன டைப் ஆஃப் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ infrared rays ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ longitudinal waves, ஆப்ஷன் பி transverse waves, ஆப்ஷன் சி mechanical waves, ஆப்ஷன் டி electromagnetic waves. ஸோ infrared rays வந்து பார்த்தீங்கன்னா they are electromagnetic waves. அதை எப்போ டிஸ்கவர் பண்ணிட்டாங்கன்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1800, அதாவது 1800ல கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சர் வில்லியம் ஹெர்சல். அவர் தான் வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் அன் எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் a subatomic particle with a net charge that is neutral, option B a subatomic particle with a net charge that is positive, option C a subatomic particle with a net charge that is negative, option D a subatomic particle with a net charge that is zero. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரான்ன்றது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி a subatomic particle with a charge that is negative. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். If the resistance of a circuit is doubled, then to maintain the same voltage, flow of current in the circuit will. ஸோ அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது டபுள் பண்ணும்போது நம்மளுக்கு அதே வோல்டேஜை மெயின்டைன் பண்ணணும்னா கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் வந்து ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் பை ஹாஃப், ஆப்ஷன் பி டிக்ரீஸ் பை ஹாஃப், ஆப்ஷன் சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் டி become zero. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி டிக்ரீசஸ் பை ஆஃப். அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான சேம் வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளோட கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிக்ரீசஸ் பை ஆஃப். அடுத்த கொஸ்டின். ப்ராஜெக்ட் டைகர் இந்தியாஸ் ஹைலி பாப்புலர் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் டிக்ரீசிங் நம்பர் ஆஃப் இந்தியன் டைகர்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். அதாவது ப்ராஜெக்ட் டைகர்ன்ற ஒரு ஃபேமஸான ப்ராஜெக்டை எப்போ வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1973. 1973ல தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். பிரம்மபுத்திரா ரிவர் டசன்ட் ஃப்ளோ ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். ஸோ எந்த கண்ட்ரில இருந்து பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சைனா, ஆப்ஷன் பி பங்களாதேஷ், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி நேபாள். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நேபாள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which village in Shivamogga district கர்நாடகா யூசஸ் சான்ஸ்கிரிட் இன் எவ்ரிடே கம்யூனிகேஷன். அதாவது கர்நாடகாவில் சான்ஸ்கிரிட்டை எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வில்லேஜ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜிரி, ஆப்ஷன் பி கனோடா, ஆப்ஷன் சி மட்டூர், ஆப்ஷன் டி ஷியாம் சுந்தரப்பூர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கனோடா. ஸோ கனோடான்றது தான் அந்த கனோடான்ற வில்லேஜில் சான்ஸ்கிரிட்ன்றதை எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து த காமன் லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்கா இஸ். ஸோ ஸ்ரீலங்காலையும் தமிழ்நாடுலையும் பேசுகிற காமன் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும். நமக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தமிழ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின். A major tectonic plate, the Indian plate, where India is situated, split off from which ancient continent? ஸோ ஏன்ஷியன்ட் கான்டினென்ட்லேருந்து இந்தியன் பிளேட் வந்து எப்படி செப்பரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விச் ஏன்ஷியன்ட் கான்டினென்ட்ல இருந்து அது ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரொடீனியா, ஆப்ஷன் பி பனோட்டியா, ஆப்ஷன் சி பாங்கியா, ஆப்ஷன் டி கோந்த்வானா லேண்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கோந்த்வானா லேண்ட். அதாவது கோந்த்வானா லேண்ட்ன்றது ஒரு சூப்பர் கான்டினென்ட். இது வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அபவுட் 550 million years ago இது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கிருந்து தான் நம்மளோட இந்தியன் பிளேட் ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து ஆன் விச் ஹில் இஸ் த ஃபேமஸ் திருமலா டெம்பிள் சிச்சுவேட்டட். ஸோ அதாவது திருமலா டெம்பிள் எந்த ஹில்ல சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சேஷாத்ரி, ஆப்ஷன் பி நீலாத்ரி, ஆப்ஷன் சி நாராயணத்ரி, ஆப்ஷன் டி வெங்கடத்ரி. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி வெங்கடத்ரி. ஸோ இங்கே தான் வந்து ஃபேமஸ் திருமலா டெம்பிள், அதாவது நம்ம திருப்பதி டெம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து வெங்கடத்ரியில தான் வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் ஜியோடசி? ஸோ ஜியோடசினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரான்ச் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ், ஆப்ஷன் பி ஸ்டடி ஆஃப் ஐஸ்பர்க்ஸ், ஆப்ஷன் டி ஸ்டடி ஆஃப் மவுண்டன்ஸ், ஆப்ஷன் சி ஸ்டடி ஆஃப் மவுண்டன்ஸ், ஆப்ஷன் டி வந்து பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டீலிங் வித் த ஷேப் அண்ட் ஏரியா ஆஃப் எர்த். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டீலிங் வித் த ஷேப் அண்ட் ஏரியா ஆஃப் எர்த். அதான் நம்ம ஜியோடசின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which among the following is a major tea producing state in India? ஸோ டீ ப்ரொடியூசிங்ல எது வந்து மேஜர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். which river is known as தக்ஷின் கங்கா? ஸோ தக்ஷின் கங்கான்னு நம்ம எந்த ரிவரை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காவேரி, ஆப்ஷன் பி மகாநதி, ஆப்ஷன் சி கோதாவரி, ஆப்ஷன் டி கிருஷ்ணா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி கோதாவரி. கோதாவரியை தான் நம்ம தக்ஷின் கங்கான்னு சொல்லுவோம். கோதாவரி தான் வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர், லாங்கஸ்ட் ரிவர். ஸோ இதோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்த கொஸ்டின், which river flows through கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு? அதாவது தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர், காமனா ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா, ஆப்ஷன் பி கோதாவரி, ஆப்ஷன் சி காவேரி, ஆப்ஷன் டி பெரியார். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காவேரி. ஸோ காவேரின்ற ரிவர் தான் வந்து கர்நாடகாலையும் ஃப்ளோ ஆகுது, தமிழ்நாடுலையும் ஃப்ளோ ஆகுது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின், when was the All India Muslim League established? ஸோ ஆல் இண்டியா முஸ்லீம் லீகை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 1905, ஆப்ஷன் பி 1906, ஆப்ஷன் சி 1914, ஆப்ஷன் டி 1918. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1906. ஸோ 1906 தான் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீகை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா டாக்கால. ஸோ டியூரிங் த கொலோனியல் டைம் இன் இந்தியா. ஸோ இந்த லீகை வந்து நம்ம 1906 செப்டம்பரில் லக்னோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். when was the national symbol of India adopted by Indian government? ஸோ எப்போ வந்து நம்மளோட நேஷனல் சிம்பிளை இந்தியன் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 15th August 1947, ஆப்ஷன் பி 14th August 1947, ஆப்ஷன் சி 26th January 1950, ஆப்ஷன் டி 20th August 1950. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 26th January 1950. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹராப்பன் பீப்புள் டிட் நாட் வர்ஷிப் which one of the following gods? அதாவது ஹராப்பன் பீப்புள் எந்த காடை வர்ஷிப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன காட்ஸ் எல்லாம் வர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பீஜியன், சிவா, ஸ்வஸ்திக், மதர் காடஸ் அண்ட் பசுபதிநாத். இந்த காட்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியில் இருந்த மக்கள் வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் விஷ்ணுன்ற ஆப்ஷன் தான் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி விஷ்ணு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The Indian National Army reclaimed the Andaman and Nicobar Island from British rule and named them. So Andaman and Nicobar Island British rule ல இருந்து நம்ம வந்து ரீக்ளைம் பண்ணிட்டு என்னென்ன நேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஸ்வராஜ் ஐலண்ட்ஸ், ஆப்ஷன் பி ஷஹீத் அண்ட் ஸ்வராஜ் ஐலண்ட், ஆப்ஷன் சி ஃப்ரீ ஐலண்ட்ஸ், ஆப்ஷன் டி ஸ்வதந்திரா அண்ட் ஸ்வராஜ் ஐலண்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஷஹீத் அண்ட் ஸ்வராஜ் ஐலண்ட்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டைட்டில் டிட் த பிரிட்டிஷ் கன்வர் காந்தி வித் விச் வாஸ் ரிலங்குவஸ்ட் பை ஹிம்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த டைட்டிலை வந்து பிரிட்டிஷ் வந்து காந்திக்கு கொடுத்தாங்க, அதை வந்து காந்தி வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராய் பகதூர், ஆப்ஷன் பி ராய் சஹீத், ஆப்ஷன் டி ஹிந்த் கேசரி, ஆப்ஷன் டி கெய்சர் இ ஹிந்த். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கெய்சர் இ ஹிந்த். ஸோ கெய்சர் இ ஹிந்த்ன்ற அந்த பட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து காந்திக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கெய்சர் இ ஹிந்த். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, when did the first and second Anglo-Sikh War take place? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் Anglo-Sikh War எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 1845 to 1850, ஆப்ஷன் பி 1843 to 1845 and 1846 to 1847, ஆப்ஷன் சி 1845 to 1846 and 1848 to 1849, ஆப்ஷன் டி 1850 to 1851 and 1852 to 1853. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது 1845 to 1846 and 1848 to 1849. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ வாரம் செகண்ட் ஆங்கிலோ வாரம் நடந்தது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின், the term Indian independence movement or Indian freedom struggle encompasses. ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டும் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் எதை என்கம்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அண்ட் பிரிட்டிஷ் ராஜ், ஆப்ஷன் பி எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ராஜ், ஆப்ஷன் சி எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல், ஆப்ஷன் டி எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ராஜ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அண்ட் பிரிட்டிஷ் ராஜ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட், அப்படி இல்லைன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றோம். எந்த பீரியட் அப்படின்னா 1957 to 1858 and 1858 to 1947.
1757 to 1858 and 1858 to 1947 இந்த பீரியட் தான் நம்ம வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா Chinese pilgrim Fa Hien visited India during the period of which rule? ஸோ இந்த Fa Hienன்ற இந்த Chinese pilgrim எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்தாரு, யாரோட பீரியட்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தா, ஆப்ஷன் பி சந்திரகுப்தா, ஆப்ஷன் சி குமரகுப்தா, ஆப்ஷன் டி சந்திரகுப்தா 2. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சந்திரகுப்தா 2. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து the line capital was built during. ஸோ நம்மளோட நேஷனல் எம்ப்ளம் இருக்கு இல்லையா, அதை வந்து யாரோட பீரியட்ல பில்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ முகல் எம்பையர், ஆப்ஷன் பி மௌரியன் எம்பையர், ஆப்ஷன் சி குப்தா எம்பையர், ஆப்ஷன் டி த புத்திசம் ஆர் ஜெயினிசம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மௌரியன் எம்பையர். ஸோ மௌரியன் எம்பையர் அப்பதான் நம்மளோட நேஷனல் சிம்பிள், அந்த நேஷனல் எம்ப்ளம் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின்: which of the following activities took place during 1025 AD? ஸோ 1025 AD அப்போ என்ன இன்சிடென்ட் நடந்தது இங்க கொடுத்திருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள் ஆஃப் மகாபலிபுரம், ஆப்ஷன் பி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள் ஆஃப் சோம்நாத், ஆப்ஷன் சி இன்வேஷன் ஆஃப் இந்தியா பை டிமூர் லேண்ட், ஆப்ஷன் டி அக்சஷன் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள் ஆஃப் சோம்நாத். ஸோ சோம்நாத் டெம்பிளை வந்து 1025 AD தான் டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின்: who appoints governor of state in India? அதாவது இந்தியால யார் வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட், ஆப்ஷன் பி பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் சி சீஃப் மினிஸ்டர், ஆப்ஷன் டி யூனியன் ஹோம் மினிஸ்டர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அடுத்த கொஸ்டின்ஸ்: what is the retirement age of chief justice? chief justice ஓட retirement age என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 61 years, ஆப்ஷன் பி 63 years, ஆப்ஷன் சி 65 years, ஆப்ஷன் டி 68 years. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 65 years தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அதாவது 65 yearsல சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட். அடுத்த கொஸ்டின்: the members of the Rajya Sabha are elected by. ஸோ ராஜ்யசபாவோட மெம்பர்ஸை யார் எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ members of legislative assemblies of states, members of the Lok Sabha, by the people of India, members of the legislative council. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் members of legislative assemblies of states. அதாவது நம்மளோட எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தான் the members of ராஜ்யசபாவை எலெக்ட் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின்: the constitution day of India is observed on. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம என்னைக்கு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 24th நவம்பர், ஆப்ஷன் பி 25th நவம்பர், ஆப்ஷன் சி 26th நவம்பர், ஆப்ஷன் டி 27th நவம்பர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 26th நவம்பர். ஏன் அப்படின்னா 26th நவம்பர் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனை மொத்தமா வந்து நம்மளோட ரூல்க்கே எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வந்து 26th நவம்பர் 1949ல இதை எடுத்துட்டு வந்தாங்க. அதை நம்ம அப்சர்வ் பண்ற மாதிரி தான் 26th நவம்பரை நம்ம கான்ஸ்டியூஷன் டேவா அப்சர்வ் பண்றோம். அடுத்த கொஸ்டின்: from the following prime ministers whose name can be found on Indian currency note? அதாவது நம்ம வந்து எந்த பிரைம் மினிஸ்டரோட பேரை இந்தியன் கரன்சி நோட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அடல் பிஹாரி வாஜ்பாய், ஆப்ஷன் பி இந்திரா காந்தி, ஆப்ஷன் சி டாக்டர் மன்மோகன் சிங், ஆப்ஷன் டி நரசிம்மராவ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ டாக்டர் மன்மோகன் சிங்கோட பேரை நீங்க இந்தியன் கரன்சி நோட்ஸ்ல பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்: freestyle word is related with. ஸோ ஃப்ரீஸ்டைல்ன்ற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு கிடையாது, வேர்ட். இந்த வேர்ட் வந்து எந்த ஸ்போர்ட்டை ரிலேட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டென்னிஸ், ஆப்ஷன் பி கொக்கோ, ஆப்ஷன் சி கபடி, ஆப்ஷன் டி ஸ்விம்மிங். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்விம்மிங். ஸ்விம்மிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்டைல் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட் இருக்கு. ஸோ அதனால ஃப்ரீஸ்டைல் தான் வந்து ஃப்ரீஸ்டைல் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்விம்மிங். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின்: which of the following Indian prime minister is awarded the Bharat Ratna? ஸோ எந்த பிரைம் மினிஸ்டருக்கு பாரத் ரத்னா அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ விபி சிங், ஆப்ஷன் பி மொரார்ஜி தேசாய், ஆப்ஷன் சி சரண் சிங், ஆப்ஷன் டி மன்மோகன் சிங். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்: இன்கம் டேக்ஸ், இன்கம் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் இஸ் நோன் அஸ். அதாவது டாக்ஸ் டிடக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடிய இன்கம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அவைலபிள் இன்கம், ஆப்ஷன் பி கேஷ் இன்கம், ஆப்ஷன் சி சேலரி, ஆப்ஷன் டி ஜெனரல் இன்கம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவைலபிள் இன்கம். அடுத்த கொஸ்டின்: which marble temple is made by விமல் ஷா? அதாவது விமல் ஷா எந்த மார்பிள் டெம்பிளை
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தில்வாரா டெம்பிள், ஆப்ஷன் பி பிரகதீஸ்வரர் டெம்பிள், ஆப்ஷன் சி ஓம்கரேஸ்வர் டெம்பிள், ஆப்ஷன் டி ரணக்பூர் ஆதிநாத் டெம்பிள். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்வாரா டெம்பிள். அடுத்த கொஸ்டின்: கார் ரேசிங் டிரைவர் மிச்சல் ஸ்குமேஷர் இஸ் a citizen of. ஸோ இந்த மிச்சல் ஸ்குமேஷர்ன்றவர் எந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ யூஎஸ்ஏ, ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மனி. ஸோ இந்த மிச்சல் ஸ்குமேஷர்ன்றவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான 50 ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்தராக வந்து நீங்கள் டெய்லி நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி டெய்லி மேக்ஸ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.